Hi friends. இன்னைக்கு வந்து 19th July 2025. இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சூப்பர் ஐட்டங்கள்லாம் நம்ம செய்றோம். ரொம்ப ஹெல்தின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்டா ரொம்ப ரேரா தான் செய்வோம் நாங்களே. அதால வந்து நம்ம என்னெல்லாம் பண்றோம் இன்னைக்கு லஞ்சுக்கு அப்படிங்கறத வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். फ्रेंड्स இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு வந்து கிராமத்து ஸ்டைல் கோங்குரா தொக்கு புளிச்சக்கீரை கடையல் தொக்குன்னு சொல்லலாம். கடையல் மாதிரி செய்ய போதில்ல, தொக்கு மாதிரி தான் செய்ய போறோம் फ्रेंड्स. நம்ம அப்படியே பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம், ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து புளிச்சக்கீரை வந்து நல்லா தொக்கு மாதிரி பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்து அத்திக்காய் வாங்கி இருக்கிறேன், அதை வந்து பொரியல். இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஐட்டம் தானே. அத்திக்காயெல்லாம் ரொம்ப ரேராக தான் செய்வோம், கிடைக்கிறதே ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதில் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஐட்டம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திக்காய் தான். இது எங்க வாங்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல தான் வாங்கணும். ஒரு வில்லேஜ்ல ஒரு சந்தையில அந்த வழியில போறப்ப இதை பார்த்தோம், உடனே வாங்கிட்டோம். அக்கா பையனோட கல்யாண விசேஷம் அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் வந்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் விருந்துக்கு போனோம். அந்த டைம்ல வந்து வழியில வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். ஈவினிங் ஒரு ஊர்ல வந்து சந்தை போட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல நின்று வாங்கினோம். ரோட்லயே இருக்கும், அப்படியே வாங்கிட்டு வந்தோம். புளிச்சக்கீரை வந்து இதெல்லாம் வந்து கிள்ளி வச்சுட்டு நல்லா அலசி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வறுத்துட்டு பொடி பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து தனியா, ஒரு 1.5 ஸ்பூன் தனியா வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். தனியாவும் வரமிளகாவும் கொஞ்ச நேரம் வறுந்துருட்டோம். அதுக்கப்புறம் வந்து சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட போகிறேன். இது வந்து சட்டுன்னு வறுந்துடும். தனியா கொஞ்சம் அதுக்கு டைம் வேரி ஆகும். அதில் தனியா கொஞ்சம் பாதி வறுந்த பிறகும் நம்ம சீரகம் போட்டுக்கலாம். தனியா பாதி வறுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்து நிறுத்திடலாம், ஏன்னா வந்து சட்டியே வந்து சூடாக இருக்கும், அதால் நிறுத்திடுறேன். பாருங்கள், சட்டுன்னு வறுந்துருச்சு சீரகம். இப்போ வந்து இதை எடுத்து அப்படியே ஒரு தட்டில் வச்சிடலாம். இது ஆறுனதும் பொடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த இது வறுத்துட்டேன், இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து திரும்ப அதே சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நான் தாராளமாக ஊற்றிருக்கிறேன், ஏன்னா வந்து தொக்கு மாதிரி செய்ய போகிறேன், அதெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் தள்ளிக்கிறேன். கொஞ்சம் வதங்கிருச்சு, கண்ணாடி பதம். இப்போ தக்காளி சேர்த்துட்றேன். தக்காளி கொஞ்சம் நேரம் அப்படி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கிறேன் இதோட. ஏன்னா நம்ம கீரை வேகிறதுக்குள்ளே அந்த தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகிடும். இப்போ எல்லா கீரையும் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்து பாதி வெந்திருக்குது, இன்னும் வந்து நல்லா சுண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மைய அப்படியே வேக வச்சிடணும். நம்ம வந்து கடையல் மாதிரி பண்ணோம்னா இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம கடைஞ்சிடலாம். நான் வந்து தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். இதுலேயே அப்படியே மசிச்சு வேக வைக்க வேண்டியது தான். இன்னும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து சமோசா வாங்கிட்டு வந்தாங்க காலையில். அப்போ எடுத்துகிட்டு வரும்போது நல்லா சுட தான் இருந்துச்சு. அப்போ தான் டிஃபன் சாப்பிட்டோமா, சாப்பிடவே முடியல. சரி, இப்போ எடுத்து வச்சு சூடு பண்ணிக்கலாம். நம்ம ஓவனில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓவன்லாம் வீட்டில் இருந்தால் பப்ஸு எது வாங்கினாலுமே வந்து சூப்பராக சூடு பண்ணிக்கலாம். பசங்க வந்து பீஸா வாங்கிட்டு வருவாங்க.
அதை நல்லா அங்கிருந்து நம்ம வரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஆறி போயிடும். ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூடாக இருக்காது. வந்ததும் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூடாகிட்டே இருக்கட்டும். நம்ம அந்த பக்கம் வந்து குழம்பு வைக்க போகிறோம். கத்திரிக்காய் கார குழம்பு கொஞ்சம் வைக்க போகிறேன். ஐயோ ஒரே சவுண்டாக இருக்குமே. இந்த மாதிரி நமக்கு சின்ன சவுண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் வந்து மைக்கில் ரொம்ப அதிகப்படியாக சவுண்டு கேட்கும். இந்த ஓவன் ஃபேனு இதெல்லாம் வந்து ரொம்ப ஏன் ஃபில்ட்ரு கூட ஆனில் இருந்துச்சுன்னா படப்படன்னு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே ஒன்றும் அந்த அளவுக்கு இருக்காது. மைக்கில் அந்த அளவுக்கு அதிகப்படியாக கேட்குது. கீரை வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன்ல. நல்லா வேகணுங்க. இது அப்படியே தொக்கு மாதிரி பண்ண போகிறேன்னா நல்லா வேக வச்சுட்டு அப்படியே மசிச்ச மாதிரி அதுவே அப்படியே பண்ண வேண்டியதான். அந்த அளவுக்கு வந்து வேகணும். அதால் அப்படியே சிம்மில் வச்சுருக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு நல்லா வேகட்டும். அதுக்கு மூடி போட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காக கார குழம்பு வந்து எதுக்காக வைக்கிறேன்னா, கீரை செய்கிறீங்களே அப்படிம்பீங்க. ஒரு சில பேருக்கு கீரை பிடிக்காது நம்ம வீட்டில். ஒரு சில அந்தன்றது ஒருத்தருன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும்தான் பிடிக்காது. என்ன பண்ணுறது? கீரைன்னா எல்லா கீரையும் இல்லை, புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை மட்டும் பிடிக்கிறது இல்லை. எந்த புளிப்பானது எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எதையுமே பொதுவாக சாப்பிட மாட்டேன் நான். இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் பயங்கரமான ஃபேன்கள். இவரும் சேர்ந்து தான் அம்மாவுக்கு, அக்காவுக்கு, அன்னிக்கு எல்லாருக்குமே பயங்கரமாக பிடிக்கும். அப்பா கூட நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இங்கே பசங்களும் சாப்பிட்றாங்க இல்லை. நாங்களாம் சின்ன வயசுலேயே கௌசி, ஜனனி, சாய் எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு தான் இதில் பிடிக்கல போல். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து தினமும் இந்த கீரை தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். என்ன தினமும் இதே சாப்பிடணும். இந்த ராமாயணத்தை இதுலேயும் ஆரம்பிச்சிட்டீங்க. இவர் பழைய ஸ்டோரிலாம் பேசுவாங்க. அப்படியே ஒரு கட்டை போடு. நான் அந்த பழைய ஸ்டோரிக்கெலாம் வரல. ஜஸ்ட் அந்த கீரைக்காக அவங்க வீட்டில் விளைஞ்சது, இது விளைஞ்சது, அது விளைஞ்சது, அதை நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு பெரிய ஸ்டோரி ஆரம்பிச்சுக்கிறாரு. நான் அந்த ஸ்டோரிக்கெலாம் போகல. ஜஸ்ட் இந்த கீரை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். வந்து வெங்காயம், தக்காளி, தாளிக்கு வந்து கடைசியாக போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிட்டு காய் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தாளி போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது. ஏங்க சந்தையில் அன்னைக்கு வாங்கினோமா? கௌசிப்பா வந்து நான் ஓரமாக ஒரு இடமா நின்றுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரோடா. இது வந்து பச்சை கத்திரிக்காய். அது அப்படி தானே எங்க சொல்லுவாங்க. இது என்னென்னா வந்து ரோடுலேயே வந்து சந்தை ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு வேனு அது இதுன்னு வந்துகிட்டே இருந்ததா. நான் என்ன பண்ணேன், சரி நான் ஓரமாக நிற்கிறேங்க. அங்கேருந்து பேக் வேறு கொண்டு வந்தோம் அக்கா வீட்டிலேருந்து. அதால் அந்த பேக்கையும் பிடிச்சிட்டு வெயிட்டு தூக்கிட்டு போக முடியாதுன்றதுனால வண்டி ஒரு ஓரமாக நிறுத்திடுங்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அதால் தான் கேட்குறேன் இது அங்கே வாங்கினதான்னு. ஏன்னா வீட்லேயே கத்திரிக்காய் இந்த கலர் பார்த்தேன். வண்டியில் வரும்போதே சொல்லிட்டே தான் வந்தேன். ஆனால் இந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். அது அந்த மாதிரி சந்தைங்க ஊர் பக்கம்லாம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கிடைக்க மாட்டேங்குது, திருத்தணியில் இல்லை. அதாலே சொல்லிகிட்டே வந்தோமா. அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக நான் நின்றுட்டேன். கௌசிப்பா போய் இது இந்த புளிச்சக்கீரை அதெல்லாம் அங்கே தான் வாங்கிட்டு வந்தார். இதெல்லாம் வந்து கொஞ்சமாக அந்த தோட்டத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவாங்க. அது மட்டும்தான் இந்த மாதிரி சந்தைகளில் ஒரு சில பேர் தான் எடுத்துருவாங்க, எல்லாரும் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அங்கே அக்கா ஊரில் கூடங்க இந்த கத்திரிக்காய் அக்கா பார்த்து வாங்குவா. இந்த க்ரீன் கத்திரிக்காய் தான் வாங்குவா. முள் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது அந்த காம்பில் வந்து முள் பெருசு பெருசாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். அக்காவும் இதை தான் வாங்குவா. சரி நல்லா இருக்கும்ன்றதுனால தான் அப்புறமா நிறுத்திட்டு வீட்லேயே கொஞ்சம் காய் இருந்தது. இருந்தாலும் 1-2 வாங்கலாம். இந்த புளிச்சக்கீரைலாம் வந்து இங்கே ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. அதால் சரி வாங்கலான்ட்டு நிறுத்திட்டோம். மிளகா பொடி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு அதை ஏங்க அந்த சமோசா சூடாயிடுச்சா பாருங்களேன். தண்ணி ஊற்றிடலாம். நல்லா இதாச்சு.
எடு. இந்த புளிச்சக்கீரை வந்து ரொம்ப கௌசியப்பா அம்மாலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதால தான் நான் மோஸ்ட்லி வந்து சூடாக எல்லாரும் சூடு வச்சுருப்பீங்க கையில். எப்பயாவது ஏதாவது பண்ணும்போது அதுக்கு தான் வரணுங்கிறது சமையல் ரூமுக்கு. பாருங்க அந்த அப்படியே இந்த ஓவன் தட்டு அப்படியே எடுக்கிறதுக்கு போனார். சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க. நான் இதை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கீரை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கீரையில் வந்து இன்னும் நான் உப்பு போடல. உப்பு வந்து நல்லா கீரை சுண்டிட்டோம், அப்போ வந்து அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்து முதல்லையே உப்பு போடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா அந்த டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அளவாக போட முடியும், இல்லைன்னா உப்பாயிரும். வந்து நல்லா இன்னும் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி வச்சோம்னா அப்படியே குழஞ்சி வரணும். அது அந்த மாதிரி வேகணும். சிம்மில் வச்சுருக்கிறேன், அதில் கொஞ்சம் ஸ்லோவாக வேகுது. ஏன்னா அடி பிடிச்சிரும் தண்ணி ஊற்றாதனால. அவ்வளோதான். இது கத்திரிக்காய் வெந்ததும் புளி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு, புளி கரைசல் ஊற்றிடலாம். வந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் நல்லா இப்படி பண்ணோம்னா அப்படியே குழஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மசிச்சியும் இது பண்ணிக்கலாம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். குழம்பு வந்து தாளிப்பு போட்டுடலாம். புளி ஊற்றியாச்சு, தாளிப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வடகம் போட்டு தாளிக்க போகிறேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிட்டேன். புளி குழம்பு எப்பயுமே வந்து வெங்காய வடகம் தாளிப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து பூண்டு வந்து அப்படியே இடித்து அப்படியே போட்டுக்கிறேன். தாளிப்பில் இல்லை, அப்படியே போட்டாலே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக மிளகுத்தூள். இந்த ரெண்டும் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு இந்த லாஸ்ட்டு டச்சாக இதை போடணும். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். கடைசியாக சேர்க்க வேண்டியதும் சேர்த்தாச்சு. குழம்பு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் காரக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். வறுத்த இது வந்து நம்ம பொடி பண்ணியாச்சு. இதை சேர்த்துடலாம். நீங்கள் பாருங்கள், கீரை நல்லா வந்து வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. வந்து இந்த பொடியை சேர்த்துடலாம். இந்த கீரைக்கு ஸ்பெஷல் மசாலாவே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் போடுங்க, செம்மையாக இருக்கும். வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். செம்ம வாசனையாக இருக்குது பொடி. இப்போ இந்த பக்கம் தாளிப்பு போடலாம் கீரைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வடகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு இருந்தாலும் பரவாயில்ல, வடகம் இருக்கிறதுனால நான் வடகமே போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம், பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். வந்து தாளிப்பு கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நல்ல கிராமத்து ஸ்டைல் புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது எப்படின்னா வந்து நல்ல ஈரப்பதம், நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து சுண்டை நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள், நல்லா அது மசிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுருக்குறோம். கடையிலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துருவோம்.
இது வந்து கீரை இதிலேயே மசிஞ்சிரும். இந்த அளவுக்கு வந்து நம்ம வேக வைக்கிறோம். இது அப்படியே ஒரு வாரம் ஒரு குடம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெடவே கிடாது. நம்ம ஏதாவது பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், வெளியே வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் வந்து நான் எதுக்காக தொக்கு மாதிரி மோஸ்ட்லி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். கடையில் அதிகமாக போட மாட்டேன். ஏன்னா வந்து கடையில் பண்ணோம்னா செலவாகாது. பசங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, ஹவுசேப்பாக, அவ்வளோதான். அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நான் இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணிடுவேன். இவர் சலிக்க ஒரு முறை வாங்கிட்டு வந்தால் இந்த வாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிடுவாரு. அதே மாதிரி வந்து அம்மாவுக்கும் ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அம்மாவும் அதே மாதிரியே தான் 2 நாளைக்கு அந்த மாதிரி சாப்பிடுவாங்களா. அதளவே நான் இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணுறது. இப்போ இதை வந்து அம்மாவுக்கு பார்சல் போவோம், ஹவுசியப்பாவுக்கு இதை வந்து வச்சு பொறுமையாக சாப்பிட்டோண்டான்னு விட்டுருவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி. கடையில் வந்து ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு கடைஞ்சமா தாளிச்சமா தூக்கி போட்டோமா சீக்கிரம் ஆகிடும். இது பாருங்கள் எவ்வளோ நேரம் மெனக்கெட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் மெனக்கெட்டு பண்ணாலும் இது வந்து ஒரு வாரம் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிசென்ட்ரி, லூஸ் மோஷன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். சொல்லுவாங்க கிராமத்திலலாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஜமா சொல்றாங்க. லூஸ் மோஷன் வரும்போது முதல்ல அந்த கீரையை தான் முதல்ல தேடுவாங்க. அப்போ கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க, சூப்பர் ஆகிடும். அந்த நாள் ஞாபகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரையும் முடிச்சிட்டோம். இனிமேல் வந்து அத்திக்காய் தான் பெண்டிங். அது வந்து ரொம்ப நச்சு வேலை ஃப்ரெண்ட்ஸ். இது ஓரளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதை குட்டி குட்டியாக திரும்பவும் பண்ணி அதுக்கப்புறம் அலசி பண்ணணும். அது பெரிய ப்ராசஸாக போயிட்டுருக்குது. ஓகே, அடுத்தது அத்திக்காய் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அத்திக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறேன். அத்திக்காய் என்ன பண்ணுறோன்னா வாங்கிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இடிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இடிச்சுக்கிட்டு, உரல் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் இடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த பூண்டு நறுக்கிறோம்ல அதில் நறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸெல்லாம் வந்து கையில் இப்படி உடச்சி விட்டேன். உடச்சி விட்டுட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சேன். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அத்திக்காய் பால் மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே வேக வச்சோம்னா பொரியல் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ தாளிப்பு போட்டுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. அத்திக்காய் இப்படியே சாப்பிட்டாலுமே கூட நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்களேன். உப்பு போட்டு வேக வச்சுட்டு நல்லாயிருக்கும். அந்த காரம் இதெல்லாம் போடுறதுக்காக நம்ம இப்போ தாளிப்பு போட போகிறோம். இப்போ வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த பருப்பு கடலைப்பருப்பு வந்து போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷனல் தான், ஆனால் வந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த காயோடு இது கொஞ்சம் வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா. ஒரே ஒரு பச்சை மிளகா தான், அது அவ்வளோ நீளமாக இருக்குது. 3ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து தோலோடு இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்றேன். கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மிளகா பொடி, மஞ்சத்தூள் அதெல்லாம் போட போகிறோம். இந்த மசாலா இந்த வாசம் வந்து பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். மிளகா பொடி. என்னங்க பண்ணீங்க? இந்த சமையல் ரூம்னா அவ்வளோ அலர்ஜி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு. தாளிப்பு தான் வந்து அப்படியே பயங்கரமா. அப்போ நாங்கள்லாம் இதே மாதிரி மூக்கு வச்சுருந்தா என்ன பண்ணுறது? யார் சமைக்கிறது, யார் சாப்பிட்றது? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, எந்த ஒரு நம்ம பாடி சிஸ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு ஸ்மெல் புதுசாக வர ஆச்சுன்னா நம்ம வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஏதோ உள்ள வருது வெளியேற்றத்துக்கு தும்மல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வரும். ஆனால் இவங்க மூக்கு எப்படி படைச்சாலும் தெரியல, கடவுள் எதுக்குமே வராது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
நாங்க தும்ப ஆரம்பிச்சு சமைக்கவே முடியாது. அதே வேலையா இருக்கிறோம். தும்பிக்கினே இருந்தா மூக்குல இருக்கிறது தான் அதுல இருக்கும். இதுல வந்து நேச்சுரல் சிஸ்டம். திடீர்னு ஏதோ புதுசா ஸ்மெல் நம்ம வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஸ்டம் வந்து உடனே ஆரம்பிக்கும். எனக்கு சுத்தமா இல்ல நான் தான் நார்மல். நீங்க வந்து சும்மா அப்படி எண்ணெய் ஊத்துனா அசு எது இருந்தாலும் அச்சு உழைச்சு நீங்க. இவர் மட்டும் இல்ல, வீட்டுல பசங்களும் அப்படியேதான் ஃப்ரெண்ட்ஸ். 4 டிக்கெட்டுமே வந்து சும்மா லைட்டான ஒரு அப்படிலாம் இல்ல. நீங்க ஓவர் ஆக்ஷன் பண்றீங்க. நான் தான் நார்மலா இருக்கிறேன். மிளகா பொடி அதெல்லாம் எடுத்தேன்னா தும்புவேன். பாருங்க, இப்ப நான் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனைனா நீங்க சொல்றது ஓகே. ஆனா எல்லாருக்குமே அதே பிரச்சனை, உனக்கு மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. உங்க ஃபேமிலியில அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சும்மாவே தும்பல் கேசுங்க, சும்மாவே தும்பிட்டு சுத்துவாங்க. நான் இங்க தாளிப்பு போட்டுட்டு இருப்பேன். ஆமா, உங்களுக்கு ஓவர் ஆக்ஷன் நானு, ஓவர் சென்ஸ் உங்களுக்கு. அங்க உள்ள இருப்பாங்க அப்படியே அந்த குடும்பத்தோட தும்பிட்டு இருப்பாங்க. அடைச்சி அப்படின்னு இருக்கும் நமக்கு. அதுக்காக ஏதாவது தாளிக்காத வக்கனையே மட்டும் வாய் கேக்குது இல்ல. நான் சொல்றது கேளுங்க, வக்கனையா வாய் கேக்குது இல்ல, தாளிக்காம அப்படியே சப்பு சப்புன்னு எத்தாந்து குடுக்குறேன். வேக வச்சு தின்னுங்க, சரியா? வேற மூக்கே இல்லைன்னு உங்களுக்கு ஓவர் 10 மூக்கு கொடுத்து வச்சுக்கிறான் ஆண்டவன். 10 முறை திமி சும்மா எங்கேயோ ஒரு கடுகு போட்டா கூட தும்னா அப்புறம் என்ன இருக்குது? அதுதான் நேச்சுரல் சிஸ்டம். ஒண்ணுங்க ஓவரா இருக்குதுங்க. வத்தி காட்டிட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தும்புவாங்க. வத்தி எந்த வீட்டுல காட்டாதுக்குறாங்க? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நல்லா நான் கரெக்டா சொல்றேன்னா அவரு கரெக்டா சொல்றாரான்னு. வத்தி வாசனைக்கெல்லாம் தும்பல் வந்துச்சுன்னா உலகமே தும்பிட்டு கிடக்கும். சாயந்தரம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 7 மணி வரையும் உலகமே தும்பிட்டு இருக்கும். நீங்க தான் ஓவர அது 10 மூக்கு வச்சிருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றீங்க. நான் நார்மலாக தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, ஆனியன், அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டு தாளிச்சிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிளகா பொடி, மஞ்சத்தூள், உப்பு, இதுலேயே உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து இது நம்ம தண்ணியில் வேக வைக்கும்போது ஃபுல் உப்பும் இதில் இருக்காது. அதனால் கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான் போட்டாச்சு. இது இந்த தண்ணி நல்லா சூடு ஏற வரையும் நல்லா வறுக்கட்டும். ஏன்னா வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அத்திக்காய் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம அத்திக்காய் செஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் இருக்கும்? செங்கல்பட்டில் செஞ்சோங்க லாஸ்ட்டாக. ரொம்ப வருஷம்லாம் இல்லை, ரொம்ப வருஷம் இல்லையா? செங்கல்பட்டில் லாஸ்ட்டாக நம்ம கிளம்பி வந்தோம்ல, அங்கே சென்னையில் கூட செஞ்சோமோ ஒரு முறை செஞ்ச மாதிரி ஞாபகம். செங்கல்பட்டு லாஸ்ட்டில் செஞ்சோம் கிளம்பும் போது. இதெல்லாம் வந்து வேறான ஒரு சின்ன வயசில் தெரு மேலே எடுத்துகிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிராமத்தில் தான் இருந்தோமா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்கிறேன். தெரு மேலே கூடையில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அம்மா அவங்கெல்லாம். அதில் வாங்கி அம்மா செய்வாங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் இது என்னன்னு சொல்லி கொடுப்பாங்கன்னா நாங்கள் சாப்பிட்ணும். இருங்க, நான் கதை பேசுகிறேன்ல. நாங்கள் சாப்பிட்ணுன்றதுக்காக மட்டன்னு அது அப்படி சொல்லி அம்மா கொடுப்பாங்க. ஆனால் நிஜமாவே இன்னைக்கு வரையும் அத்திக்காய் பொரியல் சாப்பிட்டோம்னா எனக்கு அந்த மட்டன் டேஸ்ட் அப்படின்னு நினைப்பேன் நான். அதே மாதிரி இல்லைங்க, நீங்க என்ன சாப்பிட்டு பாருங்க. உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாவே நம்ம அதை சொல்லி சாப்பிட்டனாலே உண்மையாவே அந்த டேஸ்ட் இருந்ததுனால அம்மா சொல்லுவாங்களோ, நிஜமாவே மட்டன் மாதிரி சூப்பரா இருக்கும். இப்ப மஷ்ரூம் மட்டும் மட்டன் மாதிரி இருக்குது. அது புலாவ்ல செஞ்சான்ல, அப்ப அது மட்டனா? ஒத்த டேஸ்ட் இருந்தா அது அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி இல்ல, நீங்க தின்னு பாருங்க. இருங்க, சுட சுட வைக்கிறேன், தின்னு பாருங்க. மட்டன் மாதிரி இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, நாளைக்கு சோறு கிடையாது. அதால சொல்லிதான் ஆகணும். இதுல இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்குது. மட்டன் மசாலா சேர்த்துடலாம், அப்பதான் மட்டன் மாதிரி இருக்கும். அது மேட்டர். இல்ல, நான் சும்மா சொன்னேன், சும்மா லைட்டான ஃப்ளேவருக்கு. நம்ம பசங்களை நம்ம ஏமாத்தணும்ல, அதான் சும்மா லைட்டா பாருங்க. எவ்வளவு ஒரு 2 பிஞ்ச் 3 பிஞ்ச் தான் போட்டேன். நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டது சொல்லுங்க, மட்டன் மாதிரி இருந்துச்சா இல்லையா? நாளைக்கு சாப்பாடு வேணுமா வேணாமா? நாளைக்கு சாப்பாடு வேணுமா வேணாமா? பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சாப்பாடு நிஜமாவே சொல்லுங்க, நல்லா இருக்குதா இல்லையா? சூப்பரா இருக்கு. ஆனா மட்டன் மாதிரி மட்டன் மசாலா போட்டதுக்கு அப்புறம் மேபி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒத்துக்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட எங்க அம்மா சொன்னதுதான் எனக்கு தோணும்.
அத்திக்காய் சமைச்சோம்னா மட்டன் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அப்படி மட்டன் மாதிரி இருக்கும், மட்டன் மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். எப்படி மற்றவங்க எப்படி செய்கிறாங்க சுத்தமாக ஒரு ஐடியா கிடையாது. நான் எதுவும் எங்கேயும் பார்த்ததும் இல்லை. அப்போ அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான். சரி, அத்தின்ற வார்த்தை கேட்டோம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? அத்தி வரதர் ஞாபகம் வருது. எனக்கும் அதான், அந்த அத்தி பழம்னா அத்தி வரதர் தான் ஞாபகம் வருது. எப்பயுமே மறக்கவே முடியாது. வந்தாலே அத்தி வரதர் தான். இப்பதான் ஆனா ஒரு நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. எவ்வளவு ஒரு பரபரப்பான நியூஸ், பெரிய நியூஸ். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது, வெளியே வரல. இப்ப வந்து மீடியா மூலமா பயங்கரமா விளம்பரம் ஆயிடுச்சு. அதே இதுல வந்து முன்னாடியும் செஞ்சிருக்கிறாங்க, லோக்கல்ல இருந்தவங்க எல்லாம் நாங்க பார்த்தோம்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோயில், அத்திவரதர் கோயில்லாம் பிரதிஷ்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு கோயில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம், புதுசா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க கோயில். அதில் ஏற்கனவே சீனிவாச பெருமாள் இருப்பார். ஆனால் அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அத்திவரதரை கொண்டாந்து வச்சுட்டு அத்திவரதர் வழிபாடுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஊர்லேயே நடந்திருக்கு. சரி, இப்போ செஞ்சு கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நாளைக்கு சாப்பாடு வேணும். பயமுறுத்துறாங்களாம். கரெக்டாக சொல்லணும், பார்த்துருவோம். அப்போதானே நம்ம இப்போ வீடியோ பார்க்குறவங்கலாம் ஓ நல்லா இருக்கும் போல அப்படின்னு செய்வாங்க. நிஜமா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. மட்டன் மாதிரியே தான் இருக்கு. மட்டன் மசாலா வாசனை வருது. நிஜமாவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மஷ்ரூம் வச்சு நம்ம பிரியாணி செஞ்சோம்னா அந்த மஷ்ரூம் வந்து அதில் ஒரு மாதிரி மட்டன் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தோணுதோ இல்லையோ, ஆனால் பசங்க வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, மட்டன் மாதிரி இருக்குமான்னு. நிஜமாவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அத்திக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா வந்து அது இடித்து நம்ம அதை சரி அந்த விதெல்லாம் எடுத்துட்டு நம்ம இது பண்ணுறோம் பாருங்க, அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உரல் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். போட்டோமா சக்கு சக்கு 4 குத்து குத்தணுமா புடைச்சிருவாங்க, முரத்தில் வச்சு புடைச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து அதை அப்படியே கையில் பிரித்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு இது ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது. ஏன்னா அத்திக்காயை வந்து நல்லா வறுத்துருவாங்க, கட் பண்ணி பாதியா கட் பண்ணி நல்லா ஃப்ரை ட்ரையா வறுத்து. அது இல்ல, இப்படி இல்ல, பச்சை இல்ல, வத்தல் விக்கும். எங்க அம்மா செய்வாங்களே, நான் சாப்பிட்டுருக்கேன் எங்க அம்மா அப்ப வந்து இந்த மாதிரி அத்திக்காய் கிடைச்சதுன்னா கட் பண்ணி வத்தல், இப்ப நம்ம என்ன வத்தல், மிளகா வத்தல் அது மாதிரி காய வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, வெண்டைக்காய் வத்தல், மிளகா அதெல்லாம் போடுறோம் பாருங்க, உப்பு என்னது மோர் மிளகா அதெல்லாம், அந்த மாதிரி வத்தல் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய சாப்பிடுவோம். பாதியா கட் பண்ணிட்டு எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அம்மாவை கேட்டா தெரியும். நல்லா காய வச்சு வச்சிருவாங்க. அப்பெல்லாம் வந்து காய்கறி எல்லாம் அந்த அளவுக்கு கிடைக்காது இல்லங்க, அதுக்காக கத்திரிக்காய் வந்து ஒரு சீசன்ல என்ன ரொம்ப சீப்பா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வத்தல் கத்திரிக்காயை அப்படியே எடுத்துட்டு வந்து வத்தல் போட்டு காய வச்சிருவாங்க. எங்க அம்மா வத்தல் போடுவாங்களே, கத்திரிக்காவும் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது எப்படின்னா அந்த மாதிரி வத்தல் மாதிரி போட்டுட்டு எண்ணெயில வறுப்பாங்க, அப்படியே கடை செம்மையா இருக்கும். என்னது அதெல்லாம் பார்க்காதீங்க, கட் பண்ணிடலாம். அப்பப்போ அப்படிதான் பயப்படுவேன், பல்லின்னு நினைச்சு பயந்துக்குவேன். அப்போ வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எந்த காய் கிடைச்சாலும் கட் பண்ணி காய வச்சிருவாங்க. வத்தல் அம்மாவே நிறைய போடுவாங்கப்பா. முருங்கைக்காய் வத்தல் இருக்கும், இந்த கத்திரிக்காய் வத்தல் கம்பல்சரியா இருக்கும், அத்திக்காவும் கம்பல்சரியா இருக்கும். அந்த மாதிரி வத்தல்லாம் நிறைய போட்டுக்குவாங்க. இந்த வடம்லாம் வந்து காய வச்சுக்குவாங்க அப்பளம் மாதிரி. அப்பெல்லாம் வந்து காய்கறிங்கன்றது வெளியே கூடையில கொண்டு வந்தாதான், இந்த விவசாயம் கொண்டு வந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா கடைகள் எதுவும் இருக்காது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் அந்த மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கே வந்து ஒரே ஒரு கடை மட்டும் ஊர்ல இருக்கும். அதுக்கப்புறம் நாங்களா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே கல்டி லேண்ட் இருக்கு, வீட்டுல எல்லாம் விவசாயம் பண்ணுவீங்க விடுங்க. நான் பாத்திய இந்த மாதிரி முறை வருதுன்னா அப்ப வீட்டுல எப்படி பிளேட் போடுவாரு பாருங்க. எல்லா வெஜிடபிளும் நாங்க பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வகைகள் எல்லாம் நான் பாக்குறேன். வெங்காயம், தக்காளி, அஃப்கோர்ஸ் கொத்தமல்லி குதிப்பினா மட்டும்தான் இருக்காது, பட் இது எல்லாமே பண்ணுவாங்க. அது நாங்க பண்ணல. வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், புளிச்சக்கீரை, முள்ளங்கி, மெயின் டிஷ் விட்டுட்டீங்க. முள்ளங்கி, சிரிக்கீரை,
அதாவது அரைக்கீரை எல்லா கீரையுமே பண்ணுவோம். முளைக்கீரை, தண்டுக்கீரை எல்லா கீரையும் பண்ணுவோம். சரி சரி, நீங்க பெரிய விவசாயம் தான், நாங்க ஒத்துக்கிறோம். அது இல்லாம மிளகாவும் நிறைய கல்டிவேட் பண்ணுவோம். அரிசி மெயினா அதை சொல்லுங்க. அரிசி ஏன்னா வந்து எல்லா வயல்லையும் வந்து அரிசி விளையாது ஃப்ரெண்ட்ஸ். அரிசி விளையிற பூமி நம்ம பூமி. பாருங்க, உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா. கண்ணுக்காவது உங்களுக்கு மட்டன் மாதிரி தெரியுதா? குட்டி குட்டி பீஸா மட்டன் போட்டு செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க. செம்மையா டேஸ்ட்டும் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்களேன், செம்மையா இருக்கும். இதை பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, ஈரல் வந்து சின்ன சின்ன பீஸா போட்டு சமைச்ச மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு. வெஜிடேரியன்ல மட்டன் ஈரல்னு வச்சுங்களேன், ஈரல் ஃப்ரை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படியே இதை தம்ப்நெயிலாகவும் போட்டுடலாம். எப்படி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் எம்மியான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும். அத்திக்காய் அப்புறம் வந்து இந்த புளிச்சக்கீரை தொக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம சமைச்சாச்சு. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்திருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா தொக்கு எப்பயோ பண்ணதுனால எட்டிங் யோசித்தேன். ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா தொக்குன்னு ஒன்று போட்டிருப்போம். நம்ம வீட்லேயே பறித்து மாடி தோட்டம் பெருசாக இருந்தது, அப்போ எடுத்து நம்ம தொக்கு செஞ்சுருக்குறோம். லிங்க் வேணால் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே கொஞ்சம் ஸ்டைலில் தான் இன்றைக்கி செஞ்சதும். தொக்கு வந்து எப்பயுமே கோங்குரா வாங்கினோம்னா இப்படி தான் தொக்கு மாதிரி செஞ்சுக்குவேன். ரொம்ப ரேர் தான் கடையெல்லாம். இது இன்னும் 2-3 நாள் போகும் கௌசிப்பாவுக்கு. இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு கொடுத்தாங்கலாம் பார்த்தா அம்மாவும் இதை தான் செஞ்சாங்களாம். அட கடவுளே, அப்போ இந்த வாரம்லாம் வரும் உங்களுக்கு, போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.